இது? கல்யாணத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க, காது குத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க, இன்னும் என்னதான்டா பண்ணணுங்கிறீங்க? மொத்தத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, ஓப்பனாக ஒரு லிஸ்ட் அடித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விஜய் சார் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க. அதுக்கு வேறு இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் மேட்ரு பற்றி பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறேங்கிற பேரில் கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இன்னும் என்ன தான் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகக்கூடாது, என் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? சரி இருந்துட்டு போட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே குரூப் ட்ரெஸ் போட்டது இல்லையா? இல்லை கேட்குறேன். ஒரே ஒரு அரசியலுக்குள்ளே நுழையிறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை ஜோலியாக முடிச்சிட்டிங்க, ஆகிய மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. நீங்கள் என்ன முடித்தாலும் அவர் கண்டுக்க போகிறது கிடையாது. நம்ம தான் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், அடுத்தவன் பொழப்பை பார்க்குறத விட்டு தான் பொழப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா போயிட்டுருக்குன்னு தோணுது எனக்கு. என்னோடய கேள்வி என்னென்னா, மீடியாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்குறீங்களா? யாராவது ஒருத்தவங்க எவ்வளோ மாநாடு நடக்குது, எவ்வளோ ஆஃபீஸ் நடக்குது, ஏன் போய் மைக்கை நீட்டி இவ்வளோ ஆஃபீஸ் நடக்குது, சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கணுன்னு உங்களுக்கு தைரியமே இல்லையா? அந்த தைரியத்தை முதல்ல வர வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, மற்றவங்க பெட்ரூமில் என்ன நடக்குது, அவங்க பாத்ரூம் போனாங்களா போகலையாங்கிற விஷயத்தெல்லாம் அப்புறமாடி கேள்வியாக கேட்டுக்கலாம். உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ண போகிற? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ விஜய் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னு சொன்னால் எவனுமே வாங்க மாட்டிங்களா? நீங்கள் அப்படியே ஐயோ பொண்டாட்டி டிவோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கான், அவன் கையால் போய் நான் காசு வாங்குறதா அப்படின்னு எவனாவது இருந்துருவியா? அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதை விட நாரிடும். ஆதி காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் உள்ள பர்சனல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அப்போ மீடியா பெருசாக ஆக்கலை. அப்போ பத்திரிக்கையில் என்ன வருதோ அதுதானே நியூஸு. ஏங்க இவ்வளோ பேசுகிற நீங்கள் 2 வயசு குழந்தைய அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் அபியூஸ் நடக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட கேட்கணுன்னு உங்களுக்கு யாருக்கும் தோணல. ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஆண் சினிமாவில் கூட அந்த அளவுக்கு கொலை பண்ணிடுறதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ மோசமாக ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஒருத்தனும் கேள்வி கேட்க துப்பு இல்லை. ஓப்பனாக சொன்னால் துப்பு இல்லை. எவன் பொண்டாட்டி எவனோட போனான், எவன் எங்கே கூட்டிகிட்டு ஓடினான், அவன் எவன் பெட்ரூம்குள்ளே ரூம் போட்டான், இந்த மாதிரி கேட்குறது தான் மீடியாவா? என்னோட கேள்வி இதுதான். இதை கேள்வி கேட்குற உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு தெரில, இதுக்கு ஆன்சர் பண்ணுற எங்களுக்கு அசிங்கம்.